அனைவருக்கும் வணக்கம். குடியரசு தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? எதனால் கொண்டாடப்படுகிறது? யாரால் துவக்கி வைக்கப்பட்டது? வாருங்கள், இவை அனைத்தையும் பார்க்கலாம். இந்தியாவிற்கென ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி இந்தியா குடியரசு நாடாக மாறியதே குடியரசு தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்க 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள் எடுத்துக்கொண்டனர். இது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு ஒப்படைக்கப்பட்ட நாளாகும். இது மட்டுமல்லாமல் முதல் குடியரசு தின விருந்தினராக 1950ஆம் ஆண்டு முதல் குடியரசு தின விழாவின் முதல் தலைமை விருந்தினராக இந்தோனேஷியாவில் இருந்த அதிபர் சுகர்னோ, முதல் குடியரசுத் தலைவர் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். முதல் குடியரசு தின அணிவகுப்பு இர்வின் ஸ்டேடியம், இன்றைய தேசிய ஸ்டேடியம் டெல்லியில் உள்ள இந்த ஸ்டேடியத்தில் தான் முதல் ராணுவ அணிவகுப்பு நடந்தேறியது. குடியரசு தின பரிசுகளாக பத்ம விருதுகளாக பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் பள்ளிகளை இதை பெரும் விழாவாக சிறப்பிக்கின்றனர். ஏனென்றால் குடியரசு தினம் மக்களின் அதிகாரம், உரிமைகள், கடமைகள் நினைவுபடுத்தும் நாள். அதனால் பள்ளிகளில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இது போக இதன் உண்மையான அர்த்தம் என்ன? நாட்டை ஆளும் அதிகாரம் மக்களுக்கே என்பதை உலகிற்கு உணர்த்தும் நாள் என்பதால் இந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இது மக்களால் ஆன ஆட்சி. அதனால் மக்களுக்கு அனைத்து அதிகாரம் உள்ளது என்பதை உணர்த்தவே இந்த குடியரசு திருநாள். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். அவர்களும் பார்த்து இந்த குடியரசு தினத்தை பற்றி தெரிந்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.